முதலாளி, ஆ. வெளிநாட்டுல இருந்து வரப்போற உங்க பொண்ண ஆ, ஆ. நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான்டா பார்க்க போறேன். ஐயோ! பார்த்தா அடையாளம் தெரியும்ல? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். குடும்ப பாட்டு இருக்கே. ஆ, ஆ. அவ பார்க்கறதுக்கு எப்படி இருப்பா? உங்கள மாரி இருப்பாளா? இல்ல நல்லா இருப்பாளா? டேய். ஹாய் டாடி. ஹாய். முதலாளி, ம். அம், ஏய் சொல்லாத. டாடி. கூப்பிடுறமா இருக்க. ஹாய். ஹாய் பேபி. ஏய், ஏய், ஏய். என்னடா, ஏய், இடியட். என்னது இது? இல்ல உங்க பொண்ணு கூட வந்ததுனால உங்க பிஏன்னு நினைச்சேன். குடு, வாங்கடி குடு. போலாம். ஹாய். Thank you. போலாம் முதலாளி. என்ன பொட்டி இது? இது அந்த ஃபிகர் விட்டு போன பெட்டி. இதுக்குள்ள 40 கிலோ கஞ்சா இருக்குன்னு ஆ! நினைக்கிறேன். Good morning. சிட் டவுன், சிட் டவுன். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுடைய பயோடேட்டா, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? என்னது இது? இங்க ஒரு பொமரியன் நாய்க்குட்டி உட்கார்ந்திருக்குது. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்சமாவது குலைக்குதா பாரேன். இன்டர்வியூக்கு இதெல்லாமா வருது? ஏய் குட்டி, அபௌட் டர்ன். ஏய், அங்க பாரு. அது எங்க ஓனர் டாக்டர் லாரா மாதிரியே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ஓனர் வெளியே எங்கேயோ தப்பு பண்ணிருக்காருன்னா அர்த்தம். முதல்ல நீ தப்பு பண்ணிட்டு இருக்க தெரியுதா? ஆ? நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன் செல்லம்? இடியட். ஏந்திரு, என் மடியில உட்கார்ந்திருக்க. ஐ எம் சாரி. முதலாளி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க? முதலாளி, என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா? இல்ல பேட் மார்னிங் சொல்ல சரி வந்தேன். சொல்லிட்டு போ. இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூடா. ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிறத மறைச்சிட்டீங்களே, அதான் நல்லா இல்ல. என்னடா உளர்ற? 25 வருஷங்களுக்கு முன்னாடி ஆ. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆ? உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு நீங்க வரைஞ்சு வச்ச ஓவியம் ஒண்ணு 5 அடி 7 அங்குலத்துல வந்து உட்கார்ந்து இருக்குது. வந்து பாருங்க. ஓவியமா? என்ன உளறா? அங்க பாருங்க உங்க பாப்பா. பாத்தீங்களா? நம்ம லாரா மாதிரியே இல்ல. அச்சடிச்ச மாதிரியே இருக்காளடா. அச்சடிக்கல முதலாளி. ஆண்டவன் உங்களை ஆள் வச்சு அடிக்கிறான். என்னடா சொல்ற? ஆமா. உங்க வாரிசுல ஒண்ணு கோடீஸ்வரி, இன்னொன்னு கோடி வீட்டு ஈஸ்வரி. அசை. குறுக்க பேசாதேன்றியா? கூப்பிடுறியா? முதலாளி, ஆ. இனிமே உங்க சொத்தை பிரிக்கணும்னா பாதி பாதியா பிரிச்சாகணும் இல்ல? இல்லடா. மொத்த கில்மாவும் இவளுக்கு தான்டா. இவளுக்கே மொத்த கில்மாவும்னா அப்ப வீட்ல இருக்காளே அவளுக்கு என்ன உப்புமாவா? அவளுக்கும் அதே கில்மா தான். முதலாளி, காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே? பாருங்க இப்ப உளர ஆரம்பிச்சிட்டீங்க. உடனடியா வாணியம்பாடி டாக்டர்கிட்ட போய் காசினி கீரை வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும். டேய் நீ டாக்டர் மாத்ருபத்தை போய் பாரு. எதுக்கு? உங்க வீக்னஸ்க்கு நான் அவரை போய் பார்க்கணுமா? மென்டல் மாதிரி பேசுறியாடா? ஏன்? டேய் ஏர்போர்ட்ல பாத்தியா லாரா? அவளும் இவளும் ஒத்திதான்டா. ஒருத்தி எதுக்கு 2 இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க? நான் என்ன பார்சல் சர்வீஸா நடத்துறேன். அப்படின்னா ஆசை, நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஆ, அதே போல தான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன். ஆ. அதனால தான் அவளை இன்டர்வியூ வர சொன்னேன். ஆஹா, ஒர்க்கர்ஸ் நடுவுலயே ஒரு ஓனாய் பூந்துருச்சே. ஏய், ஓனர் இருக்காங்களே. அவதான் என் பொண்ணுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. நீ வாயை திறந்த உன் சீட்டு டர்ரு. முதலாளி, நான் எதை வேணாலும் க்ளோஸ் பண்ணுவேன். ஆனா என் ஃப்ரண்ட் டோரை மட்டும் க்ளோஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு. உன்னோட ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணல, பேக் டோர் ஓபன் ஆயிடும். என்ன சொல்றீங்க? பின் வாசல் வழியா துரத்திடு வேண்டாம். ஆகா, இக்கட்ல மாட்டிக்கிட்டேனே. முதலாளி பொண்ணுன்னு தெரியாம பொமரேன நாய்க்குட்டி அது இதுன்னு சொல்லிவிட்டேனே. முதல்ல கையில கால்ல விழுந்தாலும் மன்னிப்பு கேட்டாங்க. பேராசை. சீட்டு டர்ற. உட்காரும்போது மிஸ் ஏய், ஆயிடும். ம், ம். Good morning, sir. குட் மார்னிங். எம்டி இவருக்கு விஷ் பண்ண மாட்டீங்களா? ஆஹா. அதெல்லாம் காலையிலேயே சொல்லிட்டாங்கப்பா. அது எப்படி காலைல சொல்லிருப்பா? காலையில தான் குட் மார்னிங் சொல்ல முடியும். அப்பதானே வர்றான். என்னையாடா? உங்களை இல்ல முதலாளி. ஏண்டா குட் மார்னிங் சொல்றதுல காலையில என்னடா இவ்வளவு குழப்பம்? பாப்பா ஏதோ வாய் தவறி சொல்லிருச்சு. நீங்க சீக்கிரமா இன்டர்வியூ ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சுக்கோங்க. உங்க பேர் மிஸ் லாரா இல்ல? Yes, sir. அஜய்ஜே, என்னது அசிங்கம் பிடிச்ச மாதிரி லாரா கோரான்னுகிட்டு. டேய், அது லாரின் கூட பேரை மாத்தி வச்சுக்கோ. அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. உனக்கு கூட தான் சூசைன்னு பேர் இருக்கு. அத மாத்தி ஆமா, தமிழ்நாட்டுல எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரான்னு ஏன் ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க? நீங்க நினைக்கிறது தப்பு சார். லாராங்கிறது தமிழ் பேர் தான். லாரா தமிழ் பேரா? என் அம்மா பேரு லாவண்யா, அப்பா பேரு ராஜேஷ். 2 பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன். பாத்தீங்களா? திஸ் இஸ் கால்டு பண்பாடு. கால் தெரியுற மாதிரி கர்டன் கிளாத்ல ஸ்கர்ட் போட்டிருந்தாலும் கல்ச்சர்னு வரும்போது அந்த கண்ணகிவியே நீங்க டச் பண்ணிட்டீங்க மேடம். கூப்பிடுங்க. ஏய், வரேன்டா சூச வர்றேன்டா. நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எங்க படிச்சீங்க? ஹோட்டல்ல? என்னது? சாரி, லண்டன்ல. இது என்ன கேணத்தனமா இருக்கு? இந்த சப்பலை பண்றது தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல? இதுக்காக லண்டனுக்கு போணுமா? இவளுக்கு தான் அறிவு இல்ல, இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல.
டேய், என்ன அறிவை பத்தி நீ பேசக்கூடாதா? ஏன்? வேலைக்கு வந்த புதுசுல கழுத்துல கட்டுற டை தூக்கி இடுப்புல கோமணமா கட்டின பையதானடா நீ. ஏய், தேவையில்லாத ஜர்க்கடா இதெல்லாம். முதலாளி, ஆ. இவ்வளவு நேரம் பொண்ணை திட்டினா பொறுத்துக்கிட்டேன். ம். ஆனா இப்ப அவளுடைய அப்பனை அவமதிக்கிறான். இதனால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. மேடம் யாருன்ற உண்மையை நான் இப்பயே போட்டு விடுறேன். பேக் டோர். ஓகே, உங்களுக்கு வேலை கொடுத்து 6 மாசம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் எம்டி ஆகுற வரைக்கும் உங்க ஹோட்டலை விட்டு போக மாட்டேன். I was just joking. குட் ஸ்பிரிட். சார், ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ முதலாளி, தேங்க்யூ. Thank you, sir. ஏய், என்ன செல்லம்? என்னைக்கும் தில்லா இருப்ப, இன்னைக்கு ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? என்னாச்சுடா? நான் இங்க தொழில் பண்றது இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். அதனால 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கலெக்டர்ட்ட பெட்டிஷன் கொடுக்க போறாங்களா? ஏய், இத பாரு, உன் பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறது முன்ன மாதிரி சாதாரண மாவட்டம் இல்ல, மந்திரி. நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? குப்பை தொட்டியில போற பெட்டிஷன்ல 1000 பேர் போட்டாயேன்னா 5000 பேர் போட்டானே, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த இன்னைக்கு எழுத்து போடு. என்ன சார் கிழிச்சிட்டீங்க? உங்க டங்குவார் கிழிஞ்சிட கூடாதுன்றதுக்காக தான். சரி, எத்தனை பேர் கையெழுத்து போட்டீங்க? மொத்தம் 127 பேர் கையெழுத்து போட்டுருக்கோம். ஓ, 127 பேர் கையெழுத்து போட்டீங்களா? நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு வாரண்டோட போலீஸும் உருட்டுக்கட்டையோட குண்டர்களும் வருவாங்க. தொழில் நீங்க தான் பண்றீங்கன்னு சொல்லி. பரவாயில்லையா? என்ன சார் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலையா? கையெழுத்து வாங்குறதெல்லாம் அந்த காலம். அந்த ஸ்டைல்லாம் இப்ப ஒர்க் அவுட் ஆகாது. இத டீல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. வெயில் மண்டைய பொளக்குது, சீக்கிரம் கேளுமா. சிட்டில நடக்கிற திருட்ட பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? என்னத்தம்மா நினைக்கிறது? திருட்டு நடக்கல, ஓடுது பாருங்க, ஓடுது பாருங்க. என்ன எல்லாம் அந்தி ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணா 2 நாள்ல வீரப்பனை புடிச்சிட்டு வந்துரும். என்னையா? ஆமா சார். ஆமா சார். ஏய், ஏய், நில்டா. ஏய், வணக்கம் சார். மந்திரி தான்யா, மந்திரியே தான். இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க எல்லாருமே பாத்தீங்கல்ல. இந்த அசிங்கத்தை நீங்க எல்லாருமே பார்க்கணும். அதுக்கப்புறமாவது இந்த ஏரியாவுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் திருட மாதிரி இந்த டிராமாவே போட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இங்க நடந்ததை பார்த்ததுக்கு இத்தனை சாட்சிகள் இருக்காங்க. இது அத்தனையும் டிவி கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பொறுப்பான போலீஸ் இன்ஸ்பெக்டர் முறையில சரியான நடவடிக்கை நீங்க எடுக்கலனா அப்புறம் மேட்டர் வேற மாதிரி ஆயிடும். என்ன பண்ண போறீங்க? சார், நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க சார். டேய், நான் உன்னை இல்லாம பண்ணிடுவேன்டா. மடத்தனமா கத்தாதீங்க. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பேசாம கிளம்புங்க. கவனிச்சுக்கிறேன்டா. சார், வாங்க சார். புடிங்கயா, சார், ப்ளீஸ் புடிங்கயா. வாங்க சார். கான்ஸ்டபிள், கேர் பண்ண எல்லாரும். வெளியில வந்து நான் யாருங்கறத காட்டுறேன்டா. மந்திரியோட பவர் என்னங்கறத நான் காட்டுறேன்டா. வெளியில வந்து காட்டுறேன்டா. ஏய், ஹலோ. ஹாய். ஓ, லாரா, ஐ அம் சாரி, ஐ அம் சாரி, ஐ அம் சாரி. திட்டு நல்லா திட்டு. நீ என்ன வேணா திட்டலாம். ஏன்னா நீ என் ஃப்ரெண்ட். ஆனா ஒண்ணு, இந்த காரியத்தை பண்றதுக்கு உன்னோட ஹேண்ட்பேக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. தேங்க் யூ. ரைட். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். ஆமா, பெரிய கோடீஸ்வர பையன் இப்படி ரோடோட அலையற? கோடி எல்லாம் போச்சுப்பா. ஆ? இப்ப ரொம்ப சாதாரண கால் டாக்ஸி கம்பெனில சாதாரண மேனேஜரா வேலை செய்யறேன். என்ன சொல்ற? எல்லாம் காதல் தான். லவ் லவ். உங்க அப்பாக்கு காதல்னா பிடிக்காதா? எங்க அப்பாவுக்கு காதல் பிடிக்கும். ஆனா என் காதலியே பிடிக்கல. ம். ஒருவேளை என் காதலி கோடீஸ்வரியா இருந்தா பிடிச்சிருக்குமோ என்னமோ. ம். ஆனா ஒண்ணுப்பா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணமே தேவையில்லை. நல்ல பொண்ணு That's வேணும். right. எனக்கு நல்ல வைஃப் ம். கிடைச்சிருக்கா. ஐ அம் வெரி ஹாப்பி. வீட்டுக்கு வா, என் வைஃப் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. நான் வேலைக்கு போகணும். மீட் சம் டைம் லேட்டர். பை. நீ ஒர்க் பண்றியா? ஏய், ஹோட்டல் ஓனர் பண்ண நீ ஏன் வேலை செய்யற? நீ யாராவது லவ் பண்ணிட்டியா? இன்னைக்கு வசமா மாட்டனா வரட்டும். ஏய், ரெஜிஸ்டர் கூட. டைம் என்ன? டைம் கூட பார்க்க தெரியாதா? இந்த கேலி கிண்டல் அங்க வேணா வெளிய போ. ஏய், மேடம், யூ கம் திஸ் சைடு, யூ கோ தட் சைடு. அறிவு கிட்டவனே. மேடம், நீங்க உள்ள போங்க, நீ வெளிய போ. ஏய் நில்லு. 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கா, அவட்ட என்ன கேளு. நான் 10 நிமிஷத்தை போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டேன். நீங்க உள்ள போங்க ஏய் நில்லு. மேடம்.
10 நிமிஷங்கிறது உனக்கு கேவலமா இருக்கா? அந்த 10 நிமிஷத்துல தான்டா உலகத்திலே மிகப்பெரிய 2 பில்டிங் கீழே இடிஞ்சு விழுந்திருக்கு. அது வேர்ல்ட் தெரிஞ்சுக்க. ஹிஸ்டரிய பத்தி நீ என்கிட்ட சொல்றியாடா? மேட்டர் தெரிஞ்சதுன்னா நீயே இடிஞ்சு கீழே விழுந்து சுக்குநூறு ஆயிருவடா. என்ன மேட்ரு? மேட்டர் சொல்ல முடியலடா. பரவாயில்ல சொல்லு. சொன்னா என் மீட்டருக்கே ஆபத்து வந்துருடா. ஏய், இங்க பாரு, இவன் மேனி மினிக்கிட்டு வந்தா இவளை பார்த்து சொல்லி விட்டுருவேன்னு நினைச்சியா? இந்த ரிஜிஸ்டர் எடுத்து கொடுத்து மேடம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லுவேன்னு பாக்குறியா? அதான் இந்த சூசைட் நடக்காது. இவன் அழகா பார்த்து இந்த ஆசை நீ மயங்கலாம், ஆனா இந்த சூசன் நான் மயங்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அழக பத்தி யார் பேசுறதுன்னு இல்ல. ஓனானுக்கு ஓவர் கோட் போட்ட மாதிரி இருக்கிற நீ, அவங்க உலக அழகி ரேஞ்சில இருக்கிறாங்கடா. அவங்கள பத்தி அப்படிலாம் சொல்லாதடா. உலக அழகியா இருந்தா எவ்வளவு இருந்தா மாசம் பூரா வேலை பார்த்தா தான் 5000 ரூபாய் சம்பளம். இல்லைன்னா அவ குடும்பமே நடுத்தரவுல நிக்கணும். என்ன சத்தம் இங்க? என்னடா வாயில துணி? என் சட்டையை கவி எடுத்துட்டா முதலாளி. அட பாவி, காலையில டிபன் சாப்பிடலையா? இல்ல லாண்டரிக்கு போடுறதுக்காக எடுத்து வாய் என்ன வாஷிங் மிஷினா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்த பொண்ணு 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கு. அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி. நான் இப்பவே உண்மையை சொல்ல போறேன். மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நான் சொல்றேன் சார். சார், மேடம் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தாங்க. அதுக்காக இவன் டியூட்டிக்கு அனுப்ப மாட்டேங்கிறான். மேடத்தை உடனடியா டியூட்டிக்கு போக சொல்லுங்க நீங்க. இவன் சொல்றத நம்பாதீங்க. இந்த பொண்ணு வேலைக்கு வந்ததுல இருந்து மேடம் மேடம் சொல்லி ஐஸ் வைக்கிறான். இவனுக்கு இவளுக்கு ஏதோ கனெக்ஷன். Look, 10 நிமிஷமா இருந்தாலும் சரி, 10 செகண்டா இருந்தாலும் சரி. பண்ணிச்சு விட்டுருவீங்களா Shut சார்? up. இங்க எல்லாருக்கும் ஒரே பிரின்சிபல் தான். மறுபடியும் நாளைக்கு லேட்டா வந்தீங்க, you will be dismissed.